மகாராஷ்டிராவில் நிறுத்தினாங்க, என்னுடைய நினைவில் இல்லை. நிறுத்தினாங்கன்னு சொன்னால் இதற்கு முன்னாடி இருந்ததுமே பிஜேபி கூட்டணி கவர்மெண்ட் தான், இப்போ இருக்கிறதுமே பிஜேபி கூட்டணி கவர்மெண்ட் தான். எப்படி நிப்பாட்டியிருப்பாங்க? நீங்கள் வந்து ஏக்நாத் சிண்டேயை வச்சு அவரை முதலமைச்சராக வச்சுட்டு நடந்து யாருடைய ஆட்சி? இப்போ சட்டமன்ற தேர்தலில் பாஜக தனிப்பெரும் கட்சியாக வெற்றி பெற்றது. கூட்டணி ஆட்சி, பாஜக தலைமையில் கூட்டணி ஆட்சி நடக்குது. இதற்கு முன்னாடி நடந்து யார் ஆட்சி? பாஜக ஆட்சி தான் நடந்துச்சு. ஏக்நாத் சிண்டே தலைமையில் வந்து அவங்க சிவசேனாவில் பிரிஞ்சு வந்தால் தான் நடத்துனாங்க. அப்போ எப்படி நிப்பாட்டு? அவங்களுக்கு கட்சிக்கு அவங்களே நிப்பாட்டினாங்களா? எனக்கு தெரியல. நிப்பாட்டிருந்தாலும் அப்போ ரொம்ப நேர்மையாக செயல்பட்டுருக்காங்க, நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியதான். பீகாரில் இப்போ வந்து எல்லாரோட அக்கௌண்ட்டுக்கும் 10,000 ரூபா போட்டாங்க, பிஜேபி ஆட்சி தான். யாரும் நிப்பாட்டலையே. 2024 சட்டமன்ற மக்களவை தேர்தல் நடந்தபோது யாரும் நிப்பாட்டலையே. அப்போ வந்து இது வந்து ஒரு காரணம். அது வந்து அதில் ஒன்று. இதில் சர்ப்ரைஸாக நீங்கள் கவனிக்க வேண்டிய பாயிண்ட் என்னென்னா, கூட்டணி கட்சிகள் வரவேற்றாங்கன்னு பொதுவாக போயிடக்கூடாது. அங்கே காங்கிரஸ் கட்சியும் சேர்ந்து வரவேற்று, அதில் குறிப்பாக செல்வி ஜோதிமணி அவர்களும் திரு மாணிக் தாக்கூர் அவர்களும் வரவேற்றிருக்காங்க. அதுதான் அங்கே சிக்னிஃபிகண்ட்டான பாயிண்ட். ஸோ இது வந்து பேட்ச் ஒர்க் நடக்குதா அப்படின்னு தான் நீங்கள் யோசிக்கணும். ஓகே, இது ஒரு காரணமாக வச்சு அவங்க சேர்ந்துட்டாங்களா அப்படின்னு தான் பார்க்கணும். ஏன்னா நம்ம பேசிகிட்டு இருக்கிறதுக்கு ஒரு 24 hours முன்னாடி திரு ராகுல் காந்தி அவர்கள் பிரவீன் சக்கரவர்த்தியும் திரு மாணிக் தாக்கூரையும் கூட்டு பேசினாருன்னு தகவல். அப்போ அவங்க கூட்டி பேசி கூட்டணி தொடருங்கிற அறிவிச்சாங்களா என்ன அப்படிங்கிற கவனிக்க வேண்டியிருக்கு. அப்போ இதில் காங்கிரஸ் கட்சி வரவேற்றது சிக்னிஃபிகண்ட்டான பாயிண்ட்டாக பார்க்க வேண்டியிருக்கு. கூட்டணி கட்சிகள்னு 19 கடந்துட முடியாது.